வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை பாலில் போட்டோன்னே உடையாமல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக உங்கள் வீட்லேயும் இந்த சூப்பரான ரெசிபியை பண்ணலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் இல்லாட்டி கரண்டியோட பேக் சைடு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸாக மாய்ஸ்டாக ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி, ஒரேடியாக சேர்க்காம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அளவு தெரியும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை லைட்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக இதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். அடுத்து நான் இன்னைக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான். இதை லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். பால் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடானதுக்கு அப்புறமா இதில் நம்ம உருட்டி வச்சிருக்க மாவெல்லாம் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போதான் கொழுக்கட்டை வேகிறதுக்கு நல்ல டைம் கிடைக்கும் உங்களுக்கு. பால் சுண்டி வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொழுக்கட்டை நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பால் சுண்ட வைக்கலாம். இது நல்லா ஒரு தானே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், இல்லாட்டி அடியில் போய் அந்த கொழுக்கட்டைலாம் ஒட்டிக்கும். ஸோ ஒட்டாத மாதிரி அப்பப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. சில பேர் பால் திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக அரிசி மாவு கொஞ்சம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப குழன்னு பிசு பிசுன்னு ஆகிடும். அந்த மாதிரி சேர்க்காதீங்க. பாலையே கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆக விடுங்க. அப்போ அதுவே நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ பால் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சுண்ட காய்ச்சின பால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுவே இந்த பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிரும். கடைசியாக இதில் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேருங்க. அது சேர்க்கும் போது ஒரு அட்டகாசமான ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பால் கொழுக்கட்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையான பால் கொழுக்கட்டை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ரொம்பவே ஈஸி தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.